நம்மகிட்ட வாரம் புது அப்டேட் பண்ணுறது அந்த பழைய மாடு அவ்வளோ சீக்கிரம் நிற்காதுங்கண்ணே. ஏன்னா நம்ம வாரம் லோக்கல்லே 15-20 மாடு 15-20 மாடு திரும்ப இருக்கோம். நம்மக்கிட்ட பழைய ஸ்டாக் மாடு அதிகம் நிற்க மாட்டோம். பழைய ஸ்டாக் நிற்கிற அளவுக்கு நம்ம மாடு வச்சுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஆவாத மாடு எடுக்க மாட்டோம். யாருமே நம்ப மாட்டாங்க. இது 2 பல்லு தான் என்ன சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. தலைச்சங்கே 17 லிட்டர் கறக்க நேரம் 10 கறந்தாலும் ஆச்சரியப்படுறது கொடுக்கலாம், நம்பி கொடுக்கலாம், கேரண்டியோட தரேன். நம்பி வந்தால் நம்பி தரலாங்க. 15 லிட்டர் எதிர்பார்த்தாங்க, சொன்னபடி வந்துச்சுங்க. அவங்க எவ்வளோ சொல்லி கொடுத்தாங்க? அவர் 15 வரும்னு சொன்னாருங்க. நான் என் தீனிக்கு அதுக்கு பரவாயில்லைங்க, சொன்ன மாதிரி வருது. ஒரு 17-18 லிட்டர் பால் கறக்குங்கண்ணே. ஒரு 5 லிட்டர் நம்ம கேரண்டி சொல்லிருக்கோம். நல்ல ஹெவி சைஸான மாடு, நல்ல ரெட்டை குறுக்கு மாடுங்கண்ணே. வந்து பார்த்து மாடு எப்படி இருக்குது, காம்பஸ் எப்படி இருக்குது, குணம் எப்படி இருக்குது, கறக்குமா கறக்காதா, கண்ணு மாடாக இருந்தால் கறந்து பார்த்துக்கலாம், சென மாடாக இருந்தால் காம்பில் செக் பண்ணி பார்த்துக்கலாம், மடி தொட்டு பார்த்துக்கலாம், தண்ணி வச்சு பார்த்துக்கலாம். இங்கேயே ஒரு நாள் இருந்து கூட மாட்டு ரூம் நம்ம எல்லா வசதியும் இங்கேயே இருந்து செக் பண்ணி கூட எடுத்துட்டு போகலாம். எல்லா இதுக்கும் வசதி. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு நம்ம எல்லாத்தையும் அன்பாக வாங்கிக்கோங்கண்ணா. நம்ம இருக்கிற இடம் வந்துங்கன்னா காட்டுப்புத்தூருங்கண்ணா. அதாவது நாமக்கல்லேருந்து வலைவெட்டு ரோட்டில் இருக்கோம். வலைவெட்டு காட்டுப்புத்தூர் ரோடு சொல்லுவாங்க. கரூரில் வந்தால் மயனூர் வந்து வரலாம். திருச்சியில் வந்தாலும் மயனூர், தொட்டி இந்த மாதிரி இருந்து வரலாம். நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து சக்தி டெய்ரி ஃபார்ம்னா. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மாடு வந்து 14 மாடு எடுத்தாங்கன்னா 7 மாடு சேல் ஆச்சு. இப்போ 7 மாடு லைவ் ஸ்டாக் இருக்குது. அது இல்லாமல் வளர்ப்பு கண்டு எடுக்கணும் இருக்குன்னா மொத்தம் 9 மாடு இப்போ பார்க்கலாங்கண்ணா. 9 மாடு பார்க்க போகிறோம். போன வாரம் எப்படி இருந்துச்சுங்க விற்பனை வாய்ப்புலாம்? எப்படி இருந்துச்சு? எங்கேருந்து வந்திருந்தாங்க? போன வாரம் போட்ட மாடு எல்லாமே நமக்கு கிடைச்சுன்னா பல்லடம், சேலம் கொடுத்துருக்கோம். அப்புறம் திருச்சி கண்டு மாடு கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம லோக்கலே ஒரு 4 மாடு சேல் ஆயிடுச்சுன்னா எல்லா மாடுமே போன வாரம் இருந்து ஒரு மாடு எல்லாமே எல்லா மாடும் சேல் ஆயிடுச்சுங்க. ஆனால் இந்த வாரம் வந்து கொஞ்சம் ரேட்டு ஹையாக இருக்குது. அது இல்லாமல் நல்ல மாடு நம்மளுக்கு தேடுற அளவுக்கு நமக்கு கிடைக்கலைங்கன்னா சரிங்க, நம்ம இப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்ல மாடாக எடுத்து வந்து கொடுத்துருக்கோம். அதுலேயும் நம்ம 14 கொண்டு வந்தாலும் 7 கொடுத்த 7 தான் இருக்குது. மாடு நமக்கு அதிகம் கிடைக்கல, கஸ்டமர் அதிகமாக இருக்குது. ஆனால் மாடு அதிகம் கிடைக்க மாட்டேங்குது. நல்ல மாடு தேர்வு எடுத்து எடுக்கணும். நல்லா ஆவாத போதில் எடுத்து வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே பிரதர், இப்போ புதுசாக வீடியோ உங்களை பார்க்குறவங்க உங்ககிட்ட என்ன மாதிரியான என்கொயரிலாம் கேட்குறாங்க? என்ன மாதிரி மாடு எதிர்பார்க்குறாங்க? ஃபஸ்ட்டு வந்து என்ன ரேட் வருந்தோ ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. பால் எவ்வளோ கறக்கும், கேரண்டி இருக்குமா, மாடு எப்படி இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு வந்து நான் இப்போ தான் பண்ண வைக்க போகிறேன், மாடு எனக்கு வந்து நீங்கள் எடுத்து கொடுங்க, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறேன், உங்களை வச்சு ஆரம்பிக்க போகிறேன், ஃபஸ்ட்டு ஃபார்ம் வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. சரிங்க, அவங்களை எப்படி கொஞ்சம் கைட் பண்ணுங்க, கௌத்ரூ பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அதில் வந்து ஹெச்எஃப் எது அதிகமாக லைக் பண்ணுறாங்களா, ஜெர்சி அதிகமாக? ஜெர்சி தான் நமக்கு அதிகம் பண்ணாங்க. ஏன்னா இந்த வெயிலுக்கு நம்ம தமிழ்நாடு சைடு பொறுத்த வரைக்கும் இந்த வெயிலுக்கு ஜெர்சி தான் அதிகம் இது பண்ணுறாங்க. இந்த சேலை சைடு இந்த சைடு மட்டும் தான் ஹெச்எஃப் அதிகம் விரும்புகிறாங்க. சரி, இந்த மதுரை சைடு, திண்டுக்கல், திருச்சி, நம்ம ஏஆர்எஃப் இந்த சைடு பூராமே ஜெர்சி தான் வேணும். சிந்து கிராஸு கூட்டு ஜெர்சி, நாட்டு மாட்டில் கிராஸ் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதிக மதுரை தான் நாட்டு மாட்டில் கிராஸ் கேட்குறாங்க. சரிம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்கும்போது கீழே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, என்னென்னா மாட்டோட ரேட்டு வீடியோ ஏன் போட மாட்டேறீங்க, மாட்டோட ரேட் ஏன் போட மாட்டேறீங்க? நான் ரேட் போடுறது பிரச்சனை இல்லைங்கண்ணா. ஒருத்தவங்க வந்து ஹெச்ஆருக்கு முகத்து கம்மியாக இருப்பாங்க. அதாவது நாங்கள் சொன்னால் தனிப்பட்ட முறையாக அவங்கவுங்களுக்கு மாடு தேவை மட்டும் கூப்பிடலாம். நம்ம ரேட்டு போட்டோம்னா எல்லாரும் சும்மா கூப்பிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டால் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஒவ்வொரு மாதிரி ரேட்டு பார்த்துங்க. இப்போ வந்து கேரளாவில் பால் ரேட் அதிகமாகிடுச்சு. போன வாரத்தை இந்த வாரம் கொஞ்சம் ரேட் ஹையாக இருக்குது. வாரத்துக்கு ரேட்டு இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப இதாக இருந்தது. அப்போல்லாம் மாடு வந்து ஒரு மாட்டுக்கு 5000 தான் கம்மியாக வந்து இப்போ கொஞ்சம் சேர்த்து தெரியுதுங்க. ஒவ்வொரு வாரம் ஒரு மாதிரினால இப்போ அந்த 2 மாதத்துக்கு மாட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த மாட்டை அந்த வேலைக்கு இப்போ கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு குறுக்க பேசுவாங்க நிறைய பேர். அதனால அவங்க எந்த மாடு தேவையோ அவங்க ஃபோட்டோ எடுத்து காமிச்சோன்னா அந்த மாட்டுக்கு அந்த ரேட்டுன்னு சொல்லுவோம். இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா திருச்சின்னு சொல்லுவோம். அதுட்டு வாரம் ரேட், இந்த வாரம் ஒரு ரேட் இருக்கும், அடுத்த ஒரு ரேட் இருக்கும், அதுக்கடுத்த ஒரு கொஞ்சம் கம்மியாகும், குறையும், ஏறுதலாக இருக்கும். ஒரே ஃபிக்ஸராக இது வந்து மல்லிகை கடை மாதிரி ஃபிக்ஸராக பண்ண முடியாதுங்க. இது நம்ம பார்த்து நின்றுக்கு மார்க்கெட்டை பொறுத்து தான் இருக்கு. நம்ம மார்க்கெட்டை பொறுத்து நம்ம பார்த்து நின்றுக்கு ரேட்டு தான். ஒரு 1000 ஹெச் இருக்கும், கம்மியும் இருக்கும். மாட்டுக்கு தந்தாப்புல ரேட் மாறுங்க. கறவைத்துக்கு வந்து கறவை, பிரீடு, அந்த குவாலிட்டி அது எல்லாத்தையும் ரேட்டு மாதிரி மாறுங்க. சரி ப்ரோ. ஸோ இப்போ எடுத்துருக்கிற மாடுங்க எல்லாமே வந்து எல்லாம் தலையெழுத்துங்களா இல்லை 2வது ஈத்தா? என்ன மாதிரி தலையீத்து இருக்கு, நமக்கு 2வது இருக்குண்ணா. 3வது மாடு இருந்து கொடுத்தாச்சு. இப்போ தலையீத்து 2வது மட்டும் தான் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு மாடை பார்த்துருவோம். லாஸ்ட் வீக்கில் எப்படி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெச்எஃப் கிராஸில் ஹெவி சைஸில் பார்த்தோமோ அதுக்கு ஈக்குவலாகவே இருக்குது. நம்ம போன டைம் பார்த்து 2வது. இப்போ நம்ம பார்க்குற தலையீத்து மட்டுங்கண்ணா. நொக்ரானில் ஹெச்எஃப் கிராஸ், நொக்ரானில் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. 4 பல்லு கிடையாது, நல்லா ஒயிட் மெஜாரிட்டி, ஒயிட் ஃபுல். அது கூட கொஞ்சம் இதாக இருந்தது. இது ரொம்ப ஒயிட் மெஜாரிட்டி அதிகம் இருக்குங்கண்ணா. வெயில் மலைக்கு எல்லாத்துக்கும் தாங்கும். 4 பல் தலைச்சு கிட்டேன்னா இன்னொரு 20 நாள் டைம் இருக்குங்கண்ணா. தலையீத்து தான். ஆமாம், தலையீத்து இன்னும் 20 நாள் டைம் இருக்குங்கண்ணா. தலைச்சனைக்கே ஒரு 17-18 லிட்டர் வரைக்கும் கறக்கலாங்கண்ணா. நம்ம கவனிக்கிறத பொறுத்து பால் இருக்குண்ணா. நல்ல ஹெவி சைஸான மாடு, நல்ல ஒரு பெருங்கூட்டு வர்க்கத்தில் மாடு, நல்ல கொம்புல பட்டி 10 கொம்பு, 4 பல் கிடையாது தான். நல்ல ஒயிட் மெஜாரிட்டி இருக்கும். இதுவும் அது பாருங்க, மூஞ்சி ஃபுல்லாக ஒயிட்டு, அந்த கால் மல் மட்டும் கருப்பாக இருக்கு பாருங்க. நல்ல கொம்பு வாட்டம். ஆமாம், நல்ல கொம்பு வாட்டம், வெள்ளை கொம்பு மாடு.
நல்லா பால் கறவை நம்ம எந்த அளவுக்கு அழிக்குமோ அந்த அளவுக்கு தலைச்சன்லேயே பால் அது எவ்வளோ எதிர்பார்க்கலாங்க? ஒரு 15 லிட்டருக்கு மேலே இருக்குன்னா ஒரு 17 லிட்டர் வரைக்கும் கறக்கலாங்கண்ணா. தாராளமாக கறக்கலாம். தாராளமாக கறக்கலாம். 5 லிட்டர் கம்மியெல்லாம் கறக்கலாம். கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் நம்ம. இன்னும் எத்தனை நாளில் கண்டுபிடுங்க? ஆனால் இன்னொரு 20 நாள் பக்கம் டைம் இருக்குண்ணா. இப்போ தான் மடி எடுக்க ஆரம்பிக்கலாம். நல்லா காம்பில் பாருங்க, HF காம்பில். இன்னும் மடி லூஸ் பாருங்க, எவ்வளோ லூஸ் இருக்கு பாருங்க. இந்த லூஸ் ஃபுல்லாக வந்தால் தான் மாடு இதாகும். இன்னும் மடி இவ்வளோ லூஸ் இருக்கு. இன்னொரு 20 நாள் பிடிக்கும் டைம். நல்லா குணமானம் தலைச்சங்க உதைக்கும்னு சொன்னாங்க, அதெல்லாம் உதைக்காதீங்கன்னா நல்லா குணமானத்துக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். இங்கே 10 மாடு இருக்கு, எது வேணா பிடிச்சிட்டு எடுக்கலாம். இந்த மாடே தான் எடுக்கணும் இல்லை. நேரில் வந்தீங்கன்னா உங்க திருப்திக்கு வந்து தண்ணி வச்சு தீனி தவிடு போட்டு எப்படி மாடு குணமா இருக்கா, கறக்குதா கறக்கலையா, மாடு ஆரோக்கியமா இருக்கா இல்லை எல்லாமே செக் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்க. ஸோ இன்னொரு 20 நாள் ஆகிடும். இன்னும் 20 நாள் ஆகுண்ணே. சரி ப்ரோ. ஸோ அடுத்தது வந்து ஃபுல் பிளாக் மெஜாரிட்டி இருக்கு. ஃபுல் பிளாக்ல. ஆமா ஆமா, ஜெட் பிளாக்னா ஜெட் பிளாக்னே ஹோலிஸ்டன் பிரீட்னு சொல்லுவாங்க. நல்லா ஒரு கிராஸ் பிரீடான மாதிரினே. 2 நேத்துங்கண்ணே. 6 பல்லேருந்து கடமுழுப்பு. நல்ல ஒரு மீச கொம்புன்னு சொல்லுவாங்க, புல்லட் கொம்புன்னு சொல்லுவாங்க. இந்த கொம்புக்கு நல்லா பால் கறக்கும். நல்லா அந்த காம்பஸை வடிகாம்பு கொடி குச்சை எதுவுமே இல்லைன்னா நல்ல பெருங்கூட்டான மாடு. ரெட்டை குறுக்கு மாடுங்கண்ணே. நல்ல மடி பாருங்க, ரெட்டை வரையில் இருக்கும். இன்னும் இவ்வளோ லூஸ் இருக்குண்ணா. 1 வாரம் பிடிக்கும். குணமானம் அப்படியே அவரு அருமையாக இருக்கும். அவளுக்கு காம்பு அடியிலேருந்து காம்புலேருந்து எல்லாம் பிளாக் தான். எல்லாம் பயங்கரமாக காம்புல பாருங்க. ஒரு அடிக்கு ஒன்று இருக்கும் பாருங்க. நல்லா அச்சல் ஊத்துற மாதிரி இருக்கும் காம்பு. நல்லா குணமானம் உதைக்கிறது பிடிச்சது இருக்காது. யார் வேணா குழந்தைங்களை அடிச்சு யார் வேணா கறக்கலாம். நல்ல மடி லூஸ் பாருங்க. நல்லா இவ்வளோ மடி லூஸ் 1 வாரம் பிடிக்கும். தலைச்சனைக்கே ஒரு 17 லிட்டர் கறந்துருந்தாங்கன்னா இந்த இது நம்ம 20 சொல்லலாம். ஆனால் 17 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாங்கண்ணா. நல்ல ஹெவி சைஸான மாடு. 1 வீக்லேயே கண்டு போட்டு ஒரு 1 வீக்ல கண்டு போட்டுருங்கண்ணா. ஒரு அரை மடிக்கு மேலே வச்சிருச்சுங்கன்னா ஒரு 1 வீக் தான் நல்லா ஃபுல் மடி இருக்கும். தண்ணிக்கு தெளிவாக இருக்கும். யார் வேணா பிடிக்கலாம் குழந்தைங்க யார் வேணா பிடிக்கலாம். நல்ல ஹெவி சைஸான மாடுங்கண்ணா. நல்ல ரெட்டை குறுக்கு மாடு. ஒரு பண்ணைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து போறவங்க ஒரு பிளாக் மாடு எடுத்து போட்டா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளாக் தான் விரும்புவாங்க. அப்படி எடுக்கிறவங்க எடுத்து போடலாங்கண்ணா. ஓகே, நல்ல ராசியா இருக்கும். நல்லா ராசியா இருக்கணும். சரி ப்ரோ. அடுத்தது உங்களோட செவலையில் ஒரு கண்டினியூஸாக ஒரு 4-5 மாடு கிட்ட இருக்கு. ஆமாங்கண்ணே. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மாடு அப்படியே பார்த்து. ஃபர்ஸ்ட் மாடு செவலை மாடுங்கண்ணே. நம்ம கிட்ட இருக்கிறது 2ஆம் நேத்து மாடுங்கண்ணே. நல்ல ஒரு ஹெவி சைஸான மாடுங்கண்ணே. நல்ல மடியை பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு கேட்பாங்கண்ணே. நல்ல ஈத்து மாடு. நல்ல ஈத்து 2ஆம் நேத்துல நல்ல ஹெவியான மண்ணு. ஒரு 17-18 லிட்டர் நல்ல கறவை இருக்குண்ணே. நல்ல மடி பாருங்க, ரெட்டவரி மடி. நல்ல காம்பர்ஸ் பாருங்க. நல்லா மடி கொச்சம் அதெல்லாம் எதுவும் இல்லைங்கன்னா நல்ல குணமாக இருக்கும். காம்பு நல்ல குணத்துக்கு நல்லா தெளிவாக இருக்கும். நல்ல ரெட்டவேறு மடி. ஒரு 17-18 லிட்டர் பால் கறக்குங்கண்ணே. ஒரு 5 லிட்டர் நம்ம கேரண்டி சொல்லிருக்கோம். நல்லா ஹெவி சைஸான மாடு. நல்ல ரெட்டை குறுக்கு மாடுங்கண்ணே. ஒரு மாதிரி டபுள் இதுன்னு சொல்லுவாங்க. நல்ல ஹெவி சைஸான மாடு. நல்ல பட்டி பத்து கொம்பு. தண்ணி தெளிவாக இருக்குண்ணே. ஒரு நல்லா கவனிச்சா எவ்வளோ எடுக்கலாம்? நல்லா கவனிச்சு ஒரு 17-18 லிட்டர் எடுக்கலாம். காலைல ஒரு 10, சாயங்காலம் 7-8 லிட்டர் எடுக்கலாங்கண்ணே. நல்லா தெளிவான மாடு. எஸ்என்எஃப்க்கு நல்லா. ஆமாம், இன்னும் 1 வாரம் பிடிக்கணே. எஸ்என்எஃப்க்கு அடிச்சுக்க தேவையில்ல. தண்ணி வச்சு தேவையில்ல. ஹெவி சைஸாக ஒரு பண்ணைக்கு தேவைப்படும். ஒரு வீடியோஸுக்கு தேவைப்படனேன். கறவையில் விட்டு கொடுக்காதுங்கண்ணே. நல்லா அந்த மிஷின் கறவைக்கு கை கறவைக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். காம்பஸ் நல்லா பாருங்க. மிஷின் கறவை கை வச்சு எல்லாத்துக்குமே செட் ஆகும். இன்னும் எத்தனை வருஷம் வச்சிருக்கீங்களா? ஆனால் இன்னும் 7-8 வருஷத்துக்கு வச்சிருக்காங்கண்ணே. நல்லா கவனிச்சு 7-8 வருஷம் வச்சுருக்கானே. அவங்க விருப்பங்கண்ணே. ஒரு இது கலந்து அடுத்து விற்கிறது அவங்க விருப்பம். ஒரு 7 கிலோ வச்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ஃபுட்டு கொடுக்கணும் அந்த அளவுக்கு மாடு பயப்படாமல் வச்சுக்கலாம். சரி வந்திருக்கேன். யூடியூப்பில் பார்த்து நான் வந்திருக்குங்க. ஏற்கனவே ஒரு கண்ணு மாடு வாங்கிட்டு போனேங்க. பரவாயில்லைங்க. இப்போ ஈத்த மாடு வாங்கலான்னு சொல்லி வந்திருக்குங்க. ஈத்து மாடு வாங்கலான்னு வந்திருக்கீங்க. ஏற்கனவே வாங்கினது கண்ணு மாடுங்களா? கண்ணு மாடுங்க. சரி, அது வாங்கின மாடு எப்படி இருக்குனாங்க? பரவாயில்லைங்க. தண்ணிக்கு தீனிக்கு எல்லாத்துக்குமே பரவாயில்லைங்க. பால் நான் 15 லிட்டர் எதிர்பார்த்தாங்க. சொன்னபடி வந்துச்சுங்க. அவங்க எவ்வளோ சொல்லி கொடுத்தாங்க? அவரு 15 வரும்னு சொன்னாருங்க. நான் என் தீனிக்கு அதுக்கு பரவாயில்லைங்க. சொன்ன மாதிரி வருதுங்க. நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே, இப்போ வாங்கி 1 வாரம் தான் ஆயிடுச்சு நீங்க. ஆமாங்க. இப்போ திருப்பியும் வந்திருக்கேன். என்ன காரணம்? மறுபடியும் தான் அந்த மாடு கண்ணு மாடு பரவாயில்லைங்க. இப்போ ஈத்த மாடு வாங்கலாம்னு சொல்லி வந்திருக்குங்க. இப்போ எத்தனை மாடு இருக்கு? எது செலக்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை இப்போ தான் இப்போ நான் வந்திருக்குங்க. 15-20 மாடு பக்கம் இருக்குங்க. நான் இப்போ பார்க்கலான்னு வந்திருக்கேன். பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம். ஸோ இது இப்போ நீங்கள் இப்போ நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான். ஆமாம். ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி பண்ணையிலே மாடு வாங்குறவங்க நிறைய பேர் நல்ல மாடு தேடிட்டு இருப்பாங்க. ஆமாங்க. ஸோ இங்கே வாங்கலாமா? இங்கே இருக்கிற மாடுங்களாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது? நல்லா குவாலிட்டியாகவே இருக்குங்க. அதாவது நம்ம எதிர்பார்க்கறத விட நல்ல குவாலிட்டியாகவே இருக்குதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வரலாம், வந்து பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு மாடு கண்ணு மாடு வாங்கிட்டு போயிருக்கேங்க. அது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அதனால தான் இப்போ ஈத்த மாடு வாங்கலாம்னு சொல்லி வந்திருக்குங்க. ஓகே, புதுசாக மாடு வாங்க வரவங்க வரலாங்களா? வரலாங்களா? தாராளமாக வரலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமாக கண்ணு மாடு ஈத்த மாடு எது வேணாலும் பார்க்கலாங்க. அடுத்தது ஒரு சூப்பரான மாடுங்கண்ணே. 2 பல்லுக்கு தலைச்சனே. ஆனால் பார்த்தா யாருமே நம்ப மாட்டாங்க. 2 பல்லு தானே தலைச்சங்க. மடியை பார்த்தா 2ஆம் நேத்து 3ஆம் நேத்து ஈத்து மாடு மாதிரி இருக்குண்ணே. 2 பல்லுக்கு தலைச்சுந்தானே.
நல்ல ஹெவி சைஸான மாடுனே. இன்னும் 10 நாள் மடி வருஷம் இன்னும் 10 நாள் பிடிக்குண்ணே. இன்னும் பாருங்க எவ்வளோ லூஸ் இருக்கு பாருங்க. இந்த லூஸ் ஃபுல்லாக வந்து தலைச்சனைக்கே 10 கறந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ளே 17-18 லிட்டர் கண்ணை மட்டும் கறங்க. 2 பல்லு தலைச்சேன். நல்லா குணமனு பாருங்க. ஈத்து மாடு மாதிரி அவ்வளோ அமைதிக்கும். காம்பெல்லாம் பாருங்க மிஷின் கரைக்கு இதுக்கு கறக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும். நரம்ப தரையும் பாருங்க இப்பயே தலைச்சனுக்கே பாருங்க 2 பல்லு கிடையாது தாங்க. நல்லா ஒரு ஹெவி சைஸான கிடையாது. ஒரு ஃபேட் எஸ்என்எஃப்க்கும் பாலுக்கும் எதுக்குமே நம்ம அடிச்சுக்க சொல்றதில்ல. ஒரு வீடியோஸுக்காகவும் பண்ணைக்கும் ஆகும். ஆனா இந்த மடிக்கு தானே பிரம்ம காசு. மடிப்பாதி மாடிப்பாதின்னு சொல்லுவாங்களே, அது இதை சொல்லாங்கண்ணே. தலைச்சனுக்கே எவ்வளவு மடி லூஸ் இருக்கு பாருங்க. இன்னும் 10 நாள் பிடிக்கணும். 10 நாள் அப்ப இன்னும் நல்லா மடி எடுக்கும். நம்பிக்கைலாம் நம்ம பல்லகட பிடிச்சி காட்டலாங்கன்னா 2 பல்லு தான். 2 பல்லு தான். ஆனா யாருமே நம்ப மாட்டாங்க. 2 பல்லு தான் என்ன சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. 2 பல்லு கிடையாது. தலையீத்து மாடு 2 பல்லு தலைச்சனுக்கே 17-18 லிட்டர் கறக்கும். நேரம் 10 கறந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அந்த அளவுக்கு பண்ணைக்கு அற்புதமா செட் ஆகணும். மிஷின் கறவை போட்டு பண்ணைக்கு போட்டாங்கன்னா ஒரு 4-5 HF ஜெர்சி போட்டாங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கு. இந்த மாதிரிலாம் டெஸ்ட் ஃபேஷன் ஃபேட்டுக்கு அடிச்சுக்க தேவையில்ல. தெளிவான மாடு. நல்லா காம்பரிசிலையும் சரி மடியிலையும் குணத்துலையும் சரி யாரு வேணா ஹேண்டில் பண்ணிக்கலாம். HF தலைச்சனில் இவ்வளவு மடி வைக்கிறது கஷ்டமாங்க. இருக்க மாடு தான் வைக்கும். ஆனால் இது அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கறவையில் செவலில் எதிர்பார்க்குறாங்கன்னா நல்ல கறவையில் எனக்கு வேணும். இளமாட வேணும். 2 பல்ல வேணும். நான் ஒரு 10 வருஷத்துக்கு வச்சிருக்கேன்னு சொல்லுவேன். தாராளமாக பண்ணுவேன். ஆனால் அதுக்கு இந்த பட்ஜெட் இருக்குண்ணே. பட்ஜெட் எந்த அளவுக்கு மாடு குவாலிட்டி இருக்கும் அந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்கு. இப்போ ரேட்டு கொஞ்சம் கூட தான், ரேட்டு கூடுதல் தான் இருக்கும். மாடு நல்லதாக வேணும். ரேட்டு கம்மியாக வேணும். அது நம்ம அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். அந்த அளவுக்கு ரேட்டு இருக்கும். ஓகே. ஆமாம். ஸோ இந்த மாட்டோட ரேட்டு தெரிஞ்சுக்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ பார்த்து நம்ம வீடியோ ரேட் சொல்லாங்கண்ணா. ரேட் நம்ம சொல்கிறது வந்து ஒரு 4 பேர் ஒரு கேட்பாங்க. தேவைப்படுறவங்க நம்ம ஃபோட்டோ எடுத்து கேட்கலாம். ஏன்னா அனாவசியமாக அது இதுன்னு சொல்லுவாங்க. அதனால தேவைப்படுறவங்க மட்டும் எடுத்து நம்ம கூப்பிட்டு. சரி ப்ரோ. ஸோ அடுத்த மாடு அப்படியே பார்த்து சொல்லிடுங்க. ஆனால் அடுத்த மாடு வந்துங்கண்ணே 2ஆம் ஒரு 6 பல்லு முடிஞ்சு கடமளப்புங்கண்ணே. நல்லா ஆஸ்கொம்புன்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்க ரெட்டை வேறு கொடுக்க முடி. இன்னும் 10 நாள் பிடிக்கினே. இந்த மாதிரி எவ்வளோ லூஸ் இருக்கு பாருங்க. ஒரு 10 கறந்து மாடுங்கண்ணே. நம்ம ஒரு 17-18 லிட்டர் சொல்லித்தரலாம். நல்ல குணமானம். காம்பு வருஷா அருமையாக இருக்கும். மிஷின் கறவைக்கு எதுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுனே. நல்ல லூஸ் பாருங்க. சைடு லூஸு பின் லூஸ் எவ்வளோ லூஸ் இருக்குன்னா எவ்வளோ ரெட்டை மடி நல்லா சாக்கு போல மடி வருங்கண்ணே. எவ்வளோ ரெட்டை வேறு மடி நல்லா சாக்கு போல ஒரு மடி வரும். நல்ல ஹெவி சைஸான மாடு. ஒரு வெயில் மலைக்கு காட்டு பகுதி எதுக்கு ஒரு மலையில வளர்க்குறாங்க எல்லாத்துக்குமே தாங்க. கொஞ்சம் கிராஸ் பீரியடாக பண்ணேன். எல்லாத்துக்கும் தாங்க. மேய்ச்சலுக்குலாம் எப்படி இருக்கு? மேய்ச்சலுக்கு செட் ஆகணே. ஒரு அண்ணாங்கல் போட்டு மேய்ஞ்ச மாடு தான். சொல்ல போனால் அண்ணாங்கல் போட்டு மேய்ஞ்ச மாடு தான். ஒரு சிந்து கூட்டில் கிராஸ் ஆன மாடு. கொஞ்சம் சிந்து கூட்டில் கிராஸ் ஆன மாடு. அது தான் இந்த மாதிரி கொம்பு டைப்பில் வரும். கொஞ்சம் கொம்பு பெருசாக இந்த மாதிரி டைப்பில் சிந்து கூட்டில் கிராஸ் ஆன மாடு. SNF ஃபேட்டுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கணே. SNF ஃபேட்டுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். முகலட்சணம் அருமையாக இருக்கும். தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஒரு கறக்கு வீடியோஸுக்காகவும் பண்ணைக்கும் ஆகும். நம்ம லோக்கல் எடுக்கிற மாதிரி தான் எல்லாமே. அதனால நம்ம ஒரு இடத்துல போய் பார்த்து எடுத்து வரதான். ஸோ அந்த அளவுக்கு நம்பி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நம்பி கொடுக்கலாம். கேரண்டியோட தரேன். நம்பி தரலாங்கண்ணே. மேக்ஸிமம் நேரில் வாங்க. அதுதான் இதுக்கு சொல்றேன். நேரில் வாங்க. வந்து பார்த்து மாடு எப்படி இருக்கு, காம்பஸ் எப்படி இருக்கு, குணம் எப்படி இருக்கு, கறக்குமா கறக்காதா, கண்ணு மாடாக இருந்தால் கறந்து பார்த்துக்கலாம். சென மாடாக இருந்தால் காம்பில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மடி தொட்டு பார்த்துக்கலாம். 4 காம்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். தொட்டு பார்த்துக்கலாம். தண்ணி தண்ணி வச்சு பார்த்துக்கலாம். இங்கேயே ஒரு நாள் இருந்து கூட மாட்டு ரூம் நம்ம எல்லா வசதியும் இங்கேயே இருந்து செக் பண்ணி கூட எடுத்துட்டு போகலாம். எல்லாத்துக்கும் வசதி தரேன். ஓகே. ஸோ அப்போ அடுத்த மாடு பேரா இது தலையீத்துங்களா 2ஆவது ஈத்தா? ஆனால் இது வந்து 2ஆவதுக்குண்ணே. 6 பல்லுங்கண்ணே. ஒரு பிரீடு மாடுங்கண்ணா. ஜெர்சியில் ஒரிஜினல் பிரீடு மாடுங்கண்ணா. ஓட்டி டைப்பர் பண்ணேன். சுட்ட கொம்புலன்னா பிறவிய மொட்டை தான். பிறவிய மொட்டைங்கண்ணா. சுட்ட கொம்புல நல்ல பிரீடு மாடுங்கண்ணே. இது வந்து இப்போ நேற்று காலக்கண்ணு போட்டுருச்சுங்கண்ணே. வேலைக்கிழமைக்கு காலக்கண்ணு போட்டிருக்கேண்ணே. கண்ணு போட்டு நீங்கள் நேற்று தான் போட்டு சீம்பால் மடி தானே பாருங்க. நல்ல மடி செட்டு. சீம்பால் கறந்து வச்சுக்கண்ணே. சீம்பால் வந்து நேற்று பால் கறந்து வச்சுக்கண்ணே. இன்னைக்கு இந்த கறந்து பாருங்க ஒரு நாள் எவ்வளவு மடி ஏறி இருக்கு பாருங்க. கறந்து ஒரே நாள்ல எவ்வளவு மடி ஏறி இருக்கு பாருங்க. சிம்பிளா ஒரு 7 படி பால் இருந்துங்கண்ணே. நல்ல தெளிவான மாடு. ஒரு தண்ணி தீனிக்கோ கறவைக்கோ பிடிக்குது. அதில் தலைச்சல்லே 15 லிட்டர் வந்துங்கண்ணே. 14 to 15 வந்துங்க. இந்த இதுக்கு அந்த 15 லிட்டர் கூடாதுங்க. நல்ல குணமானம். கண்ணே நமக்கு தேவையில்ல. வச்சா நம்ம பாட்டு கறந்துக்கிட்டே இருக்கலாம். கறந்து கூட கட்டலாம். இங்க பாருங்க எப்படி அமைதியாக நிற்கிது பாருங்க. 4 காம்பளி வருது. 4 காம்பளி தெளிவாக போல இருக்குங்க. சார் வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சு 4 காம்பளி பால் வருது. 4 காம்பளி பால். அந்த மடிக்கு அடுக்கடுப்பு தான். சீம்பல் மடிக்கடுப்பு தானே கொஞ்சம் கால தூக்கம். ஒரு 10 பேர் கறந்துட்டு அப்படியே கம்மியாக நிற்கும். அது குணமான எல்லாத்தையும் தெளிவாக இருக்குண்ணே. மாடு நல்லா தண்ணி தண்ணிக்கு தெளிவாக இருக்குண்ணே. ஒரு போனது ரெடி கறவையில் இருக்குண்ணே. ஒரு 15 லிட்டர் கறவையில் வேணும் எனக்கு, ஒரு நல்ல ஜெர்சியில் பிரீடு மாடை வேணுங்கிறவங்க கால் பண்ணலாங்கண்ணே. உடனே வந்தால் எடுத்து கறந்து பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் நேரில் வந்தாலும் எடுத்துக்கலாம். வீடியோ கால் மூலம் வேணாலும் கேட்டாலும் வாங்கிக்கலாம். மொத்தத்தில் குணமான தண்ணி தண்ணிக்கு எல்லாம் தெளிவாக இருக்குண்ணே. பார்த்துக்கோங்க.
நல்லா மடி செட்டு பாருங்க, நல்லா அரையிலேருந்து முன்னாடி தொப்புலேருந்து நல்லா அரை வரைக்கும் மடி இருக்கு பாருங்க. நல்ல ஜெர்சி பிரீடு மாடு. இந்த ஃபோனில் இந்த பஞ்சாப் பீர்லாம் காமிப்பாங்களேன் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் மாடு சைஸான மாடு தான். ஒரு ரொம்ப மாடு சைஸ்ல ஓரளவுக்கு ஹெவி சைஸான மாடு தான். ஆனால் அந்த ஃபோனில் கட்ட மாதிரி அந்த மடியை பாருங்க, நல்லா அந்த அரைக்கே வாங்கலாம். அரையிலேருந்து நல்லா தொப்புல இருக்கு பாருங்க. மடி செட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். காம்பர்ஸை அந்த காம்பர்ஸையும் மடி செட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நல்ல பிரீடு மாடு. கொம்பு பிறகு சுட்ட கொம்புல பிறகு போட்டா நல்ல ஒரு பிரீடான மாதிரி ஹெச்எஃப் கிராஸ் தான் அமையும். ஹெச்எஃப் கிராஸ் அந்த ஜெர்சியில இருக்கு. நல்லா நெத்தியில் ஒரு சுழி, நடுமுதல் ஒரே ஒரு சொல்லி, ஒரு இது பிரச்சனை இல்லை. போனது கறவை ரெடி கறவையில் இருக்குன்னு சுழி சுத்தத்துக்கு நம்ம யோசிக்க தேவையில்ல. நம்ம கிட்ட சுழி இருந்தால் இருக்குன்னு சொல்லுவான். தற்போதைக்கு நம்ம கிட்ட எந்த சுழி மாடுமே இல்லை. சுழியா இருந்தாலும் சுழி இருக்கு, கோபுர சொல்லி அசோ சொல்லியிருப்பாங்க. அது இருந்தாலும் அவங்க சொல்லிடுவோம். இப்போது நம்ம கிட்ட எந்த சுழி மாடுமே இல்லை, தெளிவா இருக்கு. இது வந்து அப்படி டவுட்டாக இருந்தாலும் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, தெளிவான மாடு, நல்ல உடச்சலான மாடு, நல்ல நைஸ் தோல், நல்லா கறவைக்கு நல்லா இருக்கும். சரி அண்ணே, அடுத்தது வந்துங்கண்ணே, இது ஒரு ஜெர்சியில பிரீடு மாடு தானே. இதுவும் பிறவி மொட்டை தான், சுட்ட கொம்பு கிடையாது. இதுவும் பிறவி மொட்டை தான், நல்ல பிரீடான மாடு. நெத்தியில் ஒரே சிலி, நடுமுதல் ஒரே சிலி, 6 பேர்லேருந்து கடை முளைப்பாங்க 2ஆம் மாடு. தலைச்சனைக்கே 18 லிட்டர் கறந்த மாடு, 18 to 19 லிட்டர் கறந்த மாடு. இப்போ நம்ம ஒரு 20 லிட்டர் சொல்லி தரலாம். நல்ல மடி லூஸ் இருக்கு. இன்னும் ஒரு 15 நாள், 2ஆம் தான், நல்ல 15 நாள் டைம் இருக்குண்ணே. நம்ம மடி லூஸ் பாருங்க, சாக்கு மாதிரி வருங்க மடி லூஸ். மடி லூஸ் பாருங்க எவ்வளவு லூஸ் இருப்பாங்க. 15 நாள் ஆகும். மடி வச்சா வெளியே குப்புன்னு மடி எடுக்கும். குப்புன்னு மடி இருக்குண்ணே. அந்த மாட்டு கூட டாப்பா இருக்குண்ணே. குப்புன்னு மடிக்கு நல்ல குணமானம், நல்ல மடி கூச்சம் எதுவுமே இல்லை. நல்ல பிரீடு மாடு, நல்ல ஹெவி சைஸான மாடு, நல்ல ஒரு ரெட்டை முதுக்கு மாடு. மடி ரெட்டை வேர்ல இருக்கும். நல்ல மடி எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. மடி லூஸ் பாருங்க, மடி லூஸ் இவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. இது பூரா மடி தான் 15-20 நாள் மடி இருக்கும். நல்ல பிரீடான மாடு, ஹெவி சைஸான மாடு. கொண்டு போனா அவங்க ஒரு கிளைமேட்டுக்கு வச்சு அடாப்ட் ஆகி இருக்கும். நல்லா அண்ணாங்கல் போட்ட மேஞ்ச மாடு. அவங்களோட கிளைமேட்டுக்கு வச்சு நல்லா செட் ஆகி கண்ணு போடும். அவங்க தண்ணிக்கு செட் ஆகிக்கும். ஒரு ஆள் பழக்கம் நல்லா பழவிக்கும். ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம அவங்க ஆளை பழகிக்கும். நல்லா இருக்கும். கறக்க பிடிக்க எந்த தெளிவாக இருக்கும். நல்ல நரம்பு தர பாருங்க, எங்கேருந்து எங்க இதுக்கு நரம்பு தரல, பைப்பில் போகிற மாதிரி போவோம். குணமானத்துக்கும் தெளிவாக இருக்கும். நல்லா கறக்கும், நல்லா கறக்கணே. நல்லா எந்த அளவுக்கு நரம்பு தான் இருக்கும் அந்த அளவுக்கு கறக்கணே. கொஞ்சம் புதுசாக பயப்படுங்க நம்மள. ஒரு 2 நாளைக்கு ஆள் பழகாச்சு நம்ம செட் ஆகிக்கும். தண்ணி இந்த அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு வைக்கீங்களா, நேரம் 10 கறக்கும். நேரம் இந்த மாதிரி நேரம் 10 கறக்கும். எங்க வேணா கேரண்டி கொடுக்கலாம். எந்த வெயிலும் மழைக்கு எல்லாத்துக்குமே தங்குங்கண்ணே. இன்னும் மடி அடிச்சுன்னா இது ரேட்டே வேற. இன்னும் 15 மடி அடிச்சு இது ரேட்டே வேறங்கண்ணே. நம்ம இப்போ பேரை கொண்டு 10 நாளுக்கு கொடுத்தா அவங்களுக்குலாம் 20 லிட்டர் பால் கேரண்டி கிடக்கும். அந்த அளவுக்கு நம்ம மடி வைக்கும். நீங்களே பாருங்க, அந்த லூஸ் பாருங்க, மடி லூஸ் மட்டும் பாருங்க. பாருங்க, இப்போ வந்து சென மாடெல்லாம் பார்த்துட்டோம். ஓகேண்ணே. அடுத்தது வந்து ரெண்டு ஆகிற சைஸ்ல கண்ணுக்குட்டி வச்சிருக்கீங்க, வளர்ப்பு கண்ணுக்குட்டி. அதாவதுண்ணே, இது வந்து ஒரு மாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ணுக்குட்டின்னு நான் சொல்றோம். ரெண்டுமே ஒரு ஹெவி சைஸான கண்ணுங்கண்ணே. ரெண்டுமே ஒரு டாப் குவாலிட்டி. பிரீட்லயும் சரி, கலர் பேட்ச்லயும் சரி, நல்ல பிரீட் குவாலிட்டிண்ணே. இதுல வந்து ஒரு இது சொல்லிக்கிறேன், இது வந்து அசோசரின்னு சொல்லுவாங்க, கோபுர சொல்லின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஹெச்எஃப்ல இந்த சொல்லி எல்லா மாட்டுக்கும் வருங்கண்ணே. கோபுர சொல்லி இருக்குது தப்பு இல்லைங்கண்ணே. ஒரு சொல்லிக்கு தப்பு இல்லை. நம்ம 2 சொல்லி இருந்தா பாட சொல்லி சொல்லுவாங்க. அது நம்ம 2 சொல்லி இருந்தா எடுக்க மாட்டோம். ஒரு சொல்லி நெத்தியில ஒரு சொல்லி, இங்க ஒரு சொல்லி. நெத்தியில எந்த சொல்லி இருக்காது, இந்த இடத்துல ஒரு சொல்லி இருக்கு. விருப்பப்பட்டவங்க மட்டும் கேளுங்க. அனாவசியமா எனக்கு கண்ணு வேணும் ஃபோன் பண்ண வேணாம். யாருக்கு தேவையோ இந்த சொல்லியை வச்சு நான் வளர்ப்பேன். எனக்கு சொல்லியை பத்தி பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த அதாவது ஒரு வீடு எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு கோபுர சுழிங்கிறது ஒரு கோயில் மேல இது கலெக்ஷன் தான் சொல்லுவாங்க. அதே சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் சொல்ல தேவை. அவங்களுக்கு சுழியை விருப்பப்பட்ட தேவைப்பட்டு இல்லை, கம்பல்சரி இல்லை. நம்ம அதெல்லாம் அது இதுன்னு எதுவும் சொல்ல தேவையில்ல. அவங்களுக்கு விருப்பம். எனக்கு சுழியை பத்தி பிரச்சனை இல்லை, எனக்கு மாடு நல்லா இருந்தா போதுன்னு சொல்லுவாங்க, எடுத்துக்கலாம். அந்த மாட்டுக்கு எந்த இது இல்லைங்கண்ணே. இந்த மாடு வந்து 4 மாசம் சென கேரண்டிங்கண்ணே. இப்போ சனியில் இருக்குங்களா? இந்த மாடு வந்து 4 மாசம் சென கேரண்டிங்க. இதுக்கு ஊசி போட்டு 54 நாள் ஆகுதுண்ணே. போட்டு ஊசி போட்டு 50 நாள் ஆகுது. சென தங்கிடுச்சா? சென தங்கி இருக்குங்க. நம்ம செக் பண்ணல. நம்ம ஒரு 60 டேஸ் மேலான 70 டேஸ்க்கு வரைக்கும் ஆச்சுன்னா நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ இன்ன வரைக்கும் செக் பண்ணல. 54 டேஸ் ஆகுதுங்க. இது 54 நாள் ஆகுதுண்ணே. இப்போ இந்த மாடு இதே இன்னைக்கு கண்டுபுற ஸ்டேஜ்ல இருந்து 1.25 1.30 வாங்கினேன். சில பண்ணையில 1.30 சொல்லுவாங்க. இந்த மாடு வந்து நம்ம அந்த வேலை சொல்ல மாட்டேன். இன்னைக்கு பாதி எடுத்துட்டு போகலாம். 1.5 வரைக்கும் அந்த மாடு விற்குது. நானே அந்த மாடு கொடுத்துருக்கேன். சப்போஸ் கண்ணு போற ஸ்டேஜ்ல வித்தா எந்த அளவுக்கு போகும்? ஆனால் கண்ணு போற ஸ்டேஜ் 1.5 லட்சத்துக்கு கம்மி இல்லாமல் அந்த மாடு விலை சொல்லுவோம். 1.5 லட்சத்துக்கு கம்மி இல்லாமல் மாடு வாங்குவாங்க. விலை சொல்றது 1.5 கூட சொல்லுவாங்க. 1.5 லட்சத்துக்கு கம்மி இல்லாமல் யாரும் இந்த மாடு கொடுக்க மாட்டாங்க. 1.30 வரைக்கும் மாடு வைக்கும். அடிச்சு கேரண்டி சொல்றேன். 2 மாடுமே நம்ம 2.5 லட்சம் வரைக்கும் மாடு வைக்கும். நம்ம அன்னைக்கு சொல்றது பாதி வேலை தான் கொடுப்போம். அன்னைக்கு பின்னாடி நீ பாதி வேலைக்கு நம்ம தரோம். இன்னும் இது 6 மாசம் வளர்த்தா போதும், இது 7 மாசம் வளர்த்தா போதும். ரெண்டுமே 2 முதல்ல 2 அவங்க 2 லட்சம் மிச்சம். இந்த இதுல 2 லட்சம் மிச்சம், 1 லட்சம் மிச்சம். நமக்கு அந்த அளவுக்கு மாடு இதோட இது நம்மளாம் செலக்ட் பண்ணி எடுத்த மாடுங்கண்ணே. இதெல்லாம் பிரீடு செலக்ட் பண்ண. இதோட தாய் வந்து 30 லிட்டர் வரைக்கும் கறந்த மாடு. அதை வாங்கி வளர்ப்புக்குன்னா வச்சுக்கலாம். இல்ல செனையாகி அவங்க கொடுத்தாலும் மடிவரப்பு கொடுத்தா நம்மளே எடுத்துக்கலாம்.
நம்மளே தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நாங்கள் இது யார் எடுக்கிறாங்களோ அவங்க சனியாய் மாடு வந்து கொடுத்தாலும் நாங்களே எடுத்துப்போம். இல்லை வித்தாலுமே நல்ல ரேட்டு போகும். வித்தாலும் அவங்க வித்தாலும் நல்ல ரேட்டு நான் எங்களுக்கு கொடுக்குறதுன்னு சொன்னால் நாங்களே கூட எடுத்துப்போம். நாங்களே வித்தாலும் நல்ல ரேட்டுக்கு எடுத்துப்போம். எங்களுக்கு நாங்கள் கண்ணு வந்து அவளுங்க நீங்கள் பாருங்க, இதெல்லாம் பிறவி மொட்டை பாருங்க, அந்த நொக்கரான மூக்கு பிங்க் ரோஸ் வருது பாருங்க, அந்த கண்ணுக்கு அதே மாதிரி இருக்குங்க. பிறவி மொட்டை நல்ல மூஞ்சி ஃபுல்லாக ஒயிட் அதிகமாக இருக்கும், பிளாக் கம்மியாக தான் இருக்கும், நல்ல ஒயிட் மெஜாரிட்டி. நம்ம வாரம் தான் வீடியோ போட்டால் இந்த அளவுக்கு ரீச் ஆகும் நானே எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரீச் ஆச்சுக்கினேன். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு மாடு குவாலிட்டியாக கொடுத்து வச்சிருந்தோம் தான். மாடு குவாலிட்டி எல்லாம் விஷயம் இல்லைங்கன்னா குவாலிட்டியாக இருந்து எடுத்துருந்தாங்கண்ணே. நம்ம எல்லா மாடுமே நம்ம கூட சேல் ஆயிடுச்சு. நீங்களே பார்ப்பீங்க, போன வாரம் இருந்த செக் பண்ணி பாருங்க, ஒரு மாடு கூட பழைய மாடு இருந்ததுல இருக்காதுங்கண்ணே. ஆனால் நான் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இந்த வாரம் 14 மாடு வந்து அந்த 7 மாடு நம்ம வீடியோ கூட எடுக்க முடியல. எல்லா மாடுமே சேல் ஆயிடுச்சுங்க. அந்த 7 மாடு வித்த உடனே ஏற்றிட்டு போயிட்டாங்க. அந்த மாடு இல்லை நம்ம கிட்ட ஃபோட்டோ எடுக்க கூட முடியல, வித்த மாடு காமிக்கலாம் முடியல. சாயங்காலம் வந்து 7 மாடு எடுத்துட்டு போயிட்டாங்க. அது இல்லாமல் கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு கஸ்டமர் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. மாட்டுக்கு பார்க்கறத வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. சரிங்க, நீங்கள் வந்து உங்கள் வியாபாரத்தை பாருங்க. சரிங்க, நானும் அதை பற்றி மற்ற வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்க. ஸோ அடுத்த வாரமும் இதே மாதிரி மாடுகள் புது மாடுகள் நம்ம கிட்ட வாரம் புது அப்டேட் பண்ணுறது. அந்த பழைய மாடு அவ்வளோ சீக்கிரம் நிற்காதுங்கண்ணே. ஏன்னா நம்ம வாரம் லோக்கல்லே 15-20 மாடு 15-20 மாடு எடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட பழைய ஸ்டாக் மாடு அதிகம் நிற்க மாட்டோம். பழைய ஸ்டாக் நிற்கிற அளவுக்கு நம்ம மாடு வச்சுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஆவாத மாடு எடுக்க மாட்டோம். எல்லாமே டாப்பாக எடுப்போம். யார் பார்த்தாலும் ரேட்டில் 1000 எச்சா கம்மியாக மாட்டை எடுத்துகிட்டு தான் போவாங்க, விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்தால் தெளிவான மாடு தெளிவான பட்ஜெட் தரலாம். யார் யாருக்கு அந்த மாடு வேணுமோ கேளுங்க, எடுத்து பண்ணி தரலாம். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.